போட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒரு டாக்டர், ஜென்ஸ் டாக்டர் தான். அவங்க வந்து எனக்கு அந்த ஊசி போட்டாங்க. நல்லா பாட்டு கேட்டுகிட்டே வந்து ஊசி போட்டுட்டு அப்படியே அந்த சொன்னாங்க என்கிட்ட, இந்த ஊசி வந்து உனக்கு எரியிற மாதிரி இருந்தாலும் அலர்ஜி மாதிரி வந்தாலும் சொல்லுமா, கொஞ்சம் மூச்சடைக்கிற மாதிரி. அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளேயே. நம்மளுக்கு ஜுரம் அடிச்சாலும் எப்படி எரியும் அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ அப்படியே வந்து கம்முன்னு இருந்துட்டேன். 20 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஊசி போல இருக்கு, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஊசி போடுமா, அது 4 ஹவர்ஸ்மானாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து யூரின் டியூப் போட்டு விட்டாங்க, எங்கேயோ போகக்கூடாதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் யூரின் டியூப்பா, அந்த வலி இருந்தது பாருங்க, முடியல, சத்தியமா முடியல. அந்த ஊசி எறும்பு மாடு ஊசி மாதிரி இருந்தது, இவ்வளோ பெரிய ஊசி. எனக்கு வர அந்த இது வேற போட்டிருந்தாங்களா, அது வேற ஒரே பெயினா இருந்துச்சு. இந்த ஊசி வந்து ஏறுது 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 ஏறிக்கிட்டே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து அளவு பார்ப்பாங்க, தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த அளவு வந்து நோட் பண்ணிப்பாங்க. ரெஸ்ட் ரூம் அளவு வந்து நோட் பண்ணிப்பாங்க. பிபி வந்து அடிக்கடிக்கு செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் கொட்டுறதெல்லாம் வந்து என்னோட 2 நாத்தனார் தான் பண்ணாங்க. யாருக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்களா தெரியல. என் 2 நாத்தனாரும் என்னோட மாமியார் தான் வந்து அந்த மாதிரி எனக்கு கேர்ஃபுல்லாக பத்திரமா வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஜென்ஸ் வந்து உள்ள அலௌட் இல்லை. எங்கள் அப்பாவை பார்க்காம இருந்தது இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் ஆகி அப்போ பிரிஞ்சதே இல்லை. சார் ஒரே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பேபிக்கோசம் நான் வந்து தாங்கிட்டு இருந்தேன். நான் வந்து அழுவலை. அப்போ ஒரு தைரியம், எப்படி ஒரு தைரியம் வந்து இன்னொரு இடத்துல போய் நான் தங்கினேன்னா அழுவேன். மாமியார் வீட்டுக்கு போயெல்லாம் ஃபஸ்ட் டைம் தங்கும் போது செம்ம அழ. என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க, அந்நேரத்துக்கு அழுவேன். என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க, வீட்டுக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுலேருந்தே வந்து நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு இங்கே தான் இருப்பேன். எங்கள் அப்பா கூட தான் இருப்பேன். இப்போவே எங்கள் அப்பா அம்மாவை கூட தான் இருப்பேன். அவங்கள விட்டு இருக்கவே முடியாது என்னால். அப்படி ஒரு இது. அந்த டைமில் செம்ம தைரியம். நான் அழுவல, கம்மல. நம்ம அழுதா வந்து நம்ம அப்பா அம்மா அழுவோம். எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஊசி 4 ஹவரில் ஏறும்னு பார்த்தா 4 ஹவரில் இவ்வளோன்ட்டு தான் வந்து போயிருக்கு அந்த லிக்விடு. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து முடியவே ஏறுது 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 ஏறிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி சொல்லிட்டு வந்து எப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன் டே நான் எப்போ சண்டே எனக்கு போட ஆரம்பித்தாங்க 4 o'clock. மண்டே மார்னிங் வந்து சரிம்மா உனக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும் வா சொல்லிட்டு பிடிங்கி விட்டாங்க. போய் ஸ்கேன் எடுத்துருவான். அந்த யூரின் டியூபை தூக்கிக்கிட்டே போவேன். என்னால் முடியாது. கூடயே அலோவ் பண்ண மாட்டாங்க, கூடலாம் போகக்கூடாது, அவங்களே போட்டோன்னு சொல்லிட்டு அந்த யூரின் டியூபை தூக்கிட்டே போயிட்டு அங்கே போனோன்னே வந்து அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கேன் எடுப்பாங்க. பிறந்த பேபிக்கெலாம் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டே இருப்பேன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். யூரின் டியூப் எல்லாம் என்னையா இருந்தால் யூரின் டியூப் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே என்னையே பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸோ ஸ்கேன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து போய் எக்கோ டெஸ்ட் எடுத்துடுவாங்க. உங்களுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்கணும், போய் எக்கோ டெஸ்ட்டுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பிச்சு 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 அந்த இடமே வீங்கி வலிச்சுது. என்னடா 4 ஹவர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சண்டே 4 o'clock போட்டது, மண்டே 8 o'clock தான் ரிமூவ் பண்ணாங்க. எப்படா இதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நைட் டைம்லலாம் அதில் போய் கொசு இருக்கா, என்னால் கொசு கடி சொரிய முடியல. அந்த யூரின் டியூபை வச்சுக்கிட்டு என்னால் இப்படி திரும்பி படுக்க முடியல, அப்படி திரும்பி படுக்க முடியல. ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படக்கூடாதுல்ல, என்னால் முடியவே இல்லை. என்னோட நாத்தனார் தான் என்னை இப்படி தூக்கி விடுங்க, பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டே இருந்தேன். சரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கேஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ இன்னும் ப்ரெக்னென்சிலாம் இருக்குது. அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க வேற, அம்மா உனக்கு 7 month தானேம்மா, இந்த மாதிரி பாப்பாவை கூட சிசரிங் பண்ணி கூட எடுக்க கூட முடியாது, பாப்பா குட்டியாக இருக்கும். ஐயோ எனக்கு அப்படிலாம் பயமாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, ஏதாச்சும் இதுவாகிடுமோ அப்படியே. ஆனால் நான் கொஞ்சம் தைரியமாகவே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஊசி ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. யூரின் டியூப் கைட்டுவாங்க பார்த்தா எனக்கு மண்டேவும் யூரின் டியூப் கைட்டவே இல்லை. இருமா கைட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னும் நாள் போட்டு நான் மறுநாள் கைட்டுறேன்னு சொல்லிட்டு டியூஸ்டே மார்னிங் தான் எனக்கு அந்த யூரின் டியூப் கைட்டினாங்க. கைட்டினோட தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாம் சொல்லிவிட்டு ஓகேம்மா நீ வந்து நார்மல் வார்டு போ சொல்லிட்டு நார்மல் வார்டு அனுப்பிச்சிட்டு அங்கே வந்து எனக்கு சுகர் டெஸ்ட்டு, ஹெச்ஐவி டெஸ்ட்டு, மஞ்சக்காமால் டெஸ்ட்டு, அந்த மாதிரி டெஸ்ட்டுலாம் வந்து அங்கே பண்ணிவிட்டு நோட்லாம் அப்போ வந்து நான் நோட்லாம் போடவே இல்லை. அப்போ அந்த க்ரீன் கார்டு நோட் மட்டும்தான் போட்டிருந்தேன் தவிர கவர்மெண்ட்டில் ஒரு நோட்டுன்னு போடுவாங்க. அப்புறம் அந்த டாக்டரே என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு நோட்லாம் போட்டு என்னோட கேஸ் ரிலேட்டட்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. டியூஸ்டே ஃபுல்லாக இருந்தேன். வெனஸ்டே வந்து பெரிய டாக்டர் வந்து சரிம்மா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு வெனஸ்டேவும் ஃபுல்லாக போச்சு, டிஸ்சார்ஜே பண்ணல. டியூஸ்டே மார்னிங் தான் வந்து
உனக்கு டிஸ்சார்ஜ்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே அப்படியே நோட் கொடுக்கறதுக்குள்ள டியூஸ்டே 3 o'clock ஆயிடுச்சு. எப்படி இருந்தேன்னே தெரியல அந்த ஹாஸ்பிட்டல். எனக்கு புதுசு வேற. ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. பட் வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம்லாம் சரியில்லை, தண்ணி வராது, பழுப்பெல்லாம் சரி இருக்காதா. அதனால் அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் தெரியும் எனக்கு. அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு. சார்ஜ் போட முடியாது, வேற எந்த ப்ராப்ளம் இல்லை. ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பாப்பா மூமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும், நீ மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இல்லைன்னா வந்துடணும், வீக்லி நீ வரணுமா அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. வீக்லி என்ன பண்ணேன், வீக்லி வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்களா. வெனஸ்டே வந்து போகணும். ஃபஸ்ட்டு வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர். ஐயோ, ஃபஸ்ட்டு வெனஸ்டே வந்து கிறிஸ்மஸ். நல்லா அதுவும் போகணுமா, போய் தான் ஆகணும், என்ன பண்ணுறது. கிறிஸ்மஸ்க்கு போனேன். நெக்ஸ்ட் வெனஸ்டே நியூ இயர் போயிட்டு பிபி கம்மியாக இருக்குமா, நீ டெய்லி பிபி செக் பண்ணணும். ரொம்ப பிபி கம்மியானாலும் அதிகமானாலும் நீ வந்துடணும், அது ரிஸ்க்கு. பிபி ஏற்றிக்கூடாது, சுகர் ஏற்றிக்கூடாது. நான் சுகர் ஐட்டமே சாப்பிடல. ப்ரெக்னென்சி டைமில் சுகர் ஐட்டமே சாப்பிடல. பட் வந்து நான் 7 monthலேருந்து சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா. ஆனால் கேஎஃப்சி சிக்கன்லாம் நான் சாப்பிடல. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடல. அந்த கிரில்டு, தந்தூரி அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். ஆனால் குழம்புல போடுற சிக்கனு 65 கூட சம்டைம், சிக்கன் பக்கோடா சம்டைம் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் டெய்லி ஒரு முட்டை, அப்புறம் அவுச்ச வேர்க்கடல, அவுச்ச சுண்டல், அந்த மாதிரிலாம் வந்து 7th month ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல, அதில் இருந்து வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நட்ஸ் எல்லாம் வந்து நான் கரெக்டாக சாப்பிட ஆரம்பித்தேன். பிபி ஏற்றிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்களா. 3 நாள் வந்து என் பர்த்டே. என்னடா நல்ல நாள் அது வர சொல்கிறேன். மண்டே போயிட்டேன். நான் போயிட்டோன்னே இந்த மாதிரி பிபி வந்து டெய்லி செக் பண்ணுற மாதிரி. சரி, நம்ம டெய்லி போய் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதா இருக்கே, மெடிக்கல் ஷாப்லேயும் செக் பண்ணுறதா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வந்து ஒரு பிபி மிஷின் வந்து வாங்கிட்டு வீட்டிலே செக் பண்ணி நோட்டில் வந்து எழுதிப்பேன். இந்த மாதிரி பிபி செக் பண்ணிட்டு அப்புறம் வீக்லி போனோன்னா கொஞ்சம் நாள் வந்து நெருங்கிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக வந்து எனக்கு Feb 26 டேட்டு